மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்மைகளுக்கு என்னுடைய பணிவான முதல்ல இந்த புத்தகம், அதாவது நான் பணம் எடுக்கிறதுக்கு காரணம் ஒரு ப்ரொடியூசர். அதுமாதிரி இந்த மாதிரியான புத்தகம் வர்றதுக்கு காரணமானவர் அவங்கள நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கணும்னு. நிதியுதவி டாக்டர் மு சடையப்பன், ஆழ்வார் திருநகரி அவர்களின் நினைவாக பொன்னை பக்கங்கள் என்னும் இலக்கிய ஆர்வலர்களின் நண்பர்கள் கூட்டு முயற்சியுடன் திரு மா அரவிந்தன் அவர்கள் வர்ஜீனியா அமெரிக்கா, திரு ச ஆவுடையப்பன் அவர்கள் பெங்களூரு, திரு ச சிதம்பரம் அவர்கள் வர்ஜீனியா அமெரிக்கா ஆகியோரின் நிதி உதவி பெற்று இந்நூல் வெளியிடப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்காரு. அவருடைய அந்த 2 பக்கத்திலேயே அந்த முன்னுரையிலேயே அவ்வளவு அதுதான் ரொம்ப மதிப்பு மிகுந்த விஷயம். இப்போ ஜெயகாந்தன் அவருடைய கதைக்கு முன்னுரை எழுதுவார் இல்லையா, அந்த மாதிரி இதை பற்றி அவருடைய உழைப்பை பற்றி இந்த 2 முன்னுரையில் அவர் எழுதியிருக்காரு. அது நீங்கள் அதை படித்தாலே அதுதான் உங்களுக்கு இந்த இது மாதிரி தான் முன்னாடியான அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை அதாவது அது வாரம் வர்றதுக்கு காரணமாக இருந்த திரு ரா கண்ணன் அவர்கள், ஆனந்தவுடன் எப்பவுமே ஒரு புது முயற்சி எடுக்கக்கூடிய பத்திரிகையான ஆனந்தவுடனுடைய ஆசிரியர் இருந்தவர். இதை எழுத சொல்லி தூண்டி அவர் அது எந்தெந்த நேரத்தில் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கடின உழைப்போட எழுதியிருக்காருங்கிறதையும் இது பதிவு பண்ணியிருக்காரு. இது அத்தனை உண்மை. ஏன்னா என்னோட அவர் பணியாற்றும் போது ஒளிப்பதிவாளராக பணியாற்றும் போது அவர் அந்த நேரத்திலையும் அதை அவர் எழுதியிருக்காரு. இது கடின உழைப்பு உடைய ஒரு நூல். இது இன்னொன்று நான் சொல்றேன், எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்தை பற்றி எழுதலாம். இப்போ கூட நீங்கள் நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்பிளைன்ட் இன் அதை ஹிந்தி தமிழ்னு அதை வாசிக்கிறாங்க. சில இதில் பார்த்துருக்கேன், அவங்க எப்படி அவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில படங்களை உங்கள் நூலை வாசிச்சுட்டு அவங்க உல்ட்டா விட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனுடைய சேனல் அது நிறையா போகுது. இது நீ எழுதிட்டீங்க, பதிவு பண்ணிட்டீங்க, இதை வாசித்து அவங்க அதை யூடியூப் போட்டு அவ்வளோ லைக்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இடையில இது படித்ததுனால அதை பார்த்ததுனால என்ன சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த இதுக்கும் நீங்கள் சென்று அடைஞ்சிருக்கீங்கிறது தான் ரொம்ப உண்மை. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஒரு கதை சொல்லிடலாம். ஆனால் அந்த படத்தை பார்த்து அது அது ரொம்ப பிடிச்சி அணைஞ்சு திரிஞ்சு அதை வெறும் எழுதணுங்கிறது கூட இல்லாமல் அவர் எப்படி ரசிச்சாருங்கிறத அந்த கதை சொல்கிற முறையிலேயே அது திருப்பி அந்த படத்தை பார்க்க நம்மளை தூண்ட செய்யும். அது கண்டென்ட் அப்படின்னாலும் அது சொல்கிற அந்த ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி அதுதான் இந்த படத்தை இந்த நூலினுடைய மிக சிறப்பு. ஏன்னா அவர் சொல்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு வாத்தியாரோட பையன். அவர் எப்படி பார்க்குறாரு இந்த உலக படத்தை, எப்படி அதை அப்படியே பதிவு செஞ்சதுனால அதை பார்க்கும்போது அந்த படம் பார்க்க தோணுது. வெறும் இன்ஃபர்மேஷனாக இல்லை, ஒரு கதை சொல்கிறது இன்ஃபர்மேஷன் இல்லை, அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அதுதான் அவருடைய மிகச்சிறந்த சிறப்பு அப்படின்னு நான் இதை படிச்சுட்டு நான் சொல்கிறேன். உண்மையிலே நான் வரும்போது அந்த வாரம் வரும்போது படிச்சிருக்கேன், அதையும் நான் சொல்கிறேன். நான் இப்போ அவர் எழுதிட்டு இருக்கும்போது நான் சங்கர் சாரோட நான் பணியாற்றிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ ஃப்ரெண்டு தான் அப்போ கேட்பார், நல்ல படங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லு அப்படின்னு இவர்கிட்ட தான் கேட்டேன். இவர் தான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு.
அது அந்த பெருமை அவருக்கு சேரும். இப்போ அதையும் இதை பதிவு பண்ணியிருக்கு இதில். அப்போ எல்டின்னு பெரிய தட்டு, தோசை தட்டு மாதிரி வரும். அவர் ஃபாரின் போனால் அதை வாங்கிட்டு வருவார். அந்த படங்கள்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லுவேன், நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அப்போது நாங்கள் வரும்போது நான் வந்து சுந்தர ராமசாமி இனின்னு ஒரு பத்திரிகை வரும், அதில் வந்து நிறைய சினிமா கட்டுரைகள் வருவாங்க, எழுதுவாங்க. அதெல்லாம் நான் திண்டுக்கல்ல இருக்கும்போது படிச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது இது தெரிஞ்சிருந்தா ஆபத்து. அது இதெல்லாம் தெரியக்கூடாது, ஜோன்னா போய் நினச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு கடினமான சூழ்நிலை. ஏன்னா இங்கே சினிமா பார்த்து அப்படியே சினிமா பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன வெற்றி படம் ஓடுதோ அதை பார்த்து அது முறை. அதில் தான் நான் வந்து டிஸ்கஷனில் நிறையா கலந்துக்குவேன். அதுக்கு பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் படங்கள் பார்க்கும்போது மதுரையில் தான் ரிலீஸ் ஆகும், அது மெயின் சென்ட்ரு. ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் எங்கள் திண்டுக்கல்ல ரிலீஸ் ஆகும். அப்போ மதுரையிலேருந்து பார்த்துட்டு வந்த பையன், இல்லை மதுரைக்கார பையன் அந்த கதையை சொல்லுவான். சொல்லும்போது அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு அதை உள்வாங்கி இன்னும் நான் பார்த்த மாதிரி சொல்லுவேன். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும்போது நான் உண்மையில படம் பார்த்த மாதிரி, ஏன்னா அது நிர்பந்தம். நான் படம் பார்த்துட்டேங்கிறது அவனுக்கு நிறுவனங்கிறதுக்காண்டி ரொம்ப பயங்கரம். அவனை சொல்றதை கூட நான் சொல்லுவேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனநிலை தான் இவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் நுட்பமான படங்கள் எழுதியிருக்காரு. நான் வந்து கமர்ஷியலான படங்களை அது நான் வாயை வச்சு தான் ஓட்டுவேன். நான் இங்கே வரான் அப்படின்னு எனக்கு அந்த பையன் நிப்பாட்ட வாத்தியார் வந்துடும், அதுக்குள்ளேயே நிப்பாட்டிடுவான். அதுக்கு அடுத்த என்னங்கிற ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் நான் ஸ்க்ரீன் பிளேல அப்ளை பண்ணுன்னு சொல்லுவேன். நான் யார்ட்டையுமே வந்து கதை சொல்றேன் 2 மணி நேரத்தில் 5 நிமிஷத்துல சொல்லாத, ஃபுல்லா சொல்லு. படம் நீ முடிச்சு எண்டு சொல்லும் போது அந்த கதையை நான் உணரணும். அதான திரைக்கதை சொல்றான் அப்படின்னு அப்படி அதான் அவன் கவனிச்சுட்டே வருவேன். ஏன்னா ஆடியன்ஸ் அப்படிதான் கவனிச்சுட்டான். ஏன்னா அடுத்த என்ன சரி பாட்டு, சரி ஃபைட்டு, அடுத்து கதைக்கு தான் நான் எல்லாமே தேவைப்படுது. அதை இணைக்கிறதுக்காகத்தான். அப்ப நீ வாட்டுக்கு என்னமோ சுந்தரராமசாமிங்கிறாதம் குருசோவான்னு என்னமோ சொல்றேன் அப்படின்னு அவன் சைலண்ட் ஆயிடுவான். டிஸ்கஸ் பண்ணாம சைலண்ட் ஆயிடுவான். நீ வந்து பணம் எதுக்கு எடுக்கிற, பணம் சம்பாதிக்க எடுக்கிறியா, பணம் ஓடுறதுக்கு எடுக்கிறியா, ஓடாது சொல்லிட்டு இருக்கம்மா. ஸோ அவனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற ஒரு அது ஒரு நிலைப்பாடு. ஏன்னா சர்வே ஆகணும்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி, மது சார் சொன்ன மாதிரி, இந்த சேம்பர்ல வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம் போடுவாங்க, அப்போதான் பார்க்க முடியும் எல்லாமே ஃபில்ம். இது அதே மாதிரி ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல நான் வந்து என்னுடைய நண்பர் சுமிரத்னம் ஒருத்தர் அவர் படித்தார், டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் படித்தார். அதனால நான் ஐசிடபிள்யூல ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து நான் போயிடுவேன். அங்கேயே சனி ஞாயிறுக்குலாம் அங்கே போயிடுவேன். போயிட்டு அந்த படங்கள்லாம் பார்ப்பேன், ஃபில்மி படங்கள். அதெல்லாம் வந்து என்னமோ பண்ணும், ஆனால் வந்து புரியாது. ஆனால் பார்த்துருவேன். ஆனால் பார்த்துட்டு இங்கே வந்து அதில் இருக்கிற கதையை வச்சு நான் சொல்கிறேன். சும்மா சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னவோ அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு, ஆனால் நம்ம வந்து ஒரு அதை சொல்கிறது. அப்போ புதுசாக சீன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷனில் ஓடுறது. இதெல்லாம் சம்மட்டி அடித்த மாதிரி இவர் அந்த புஸ்தகம் அந்த அந்த படங்களை பார்க்கும்போது அதை வந்து சொல்லும் போது அது எவ்வளோ முக்கியமாக பட்டுருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இது. அதுக்கும் இன்னொன்று சொல்லி ஆகணும். நிறைய ஒளிப்பதிவாளர்கள் நான் காதல் முடிஞ்சோன்னுமே வந்து யங் ஒளிப்பதிவு புதுசாக வரவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதில் மெரிட்டாக செலக்ட் ஆனவர் செலியன் தான். சங்கர் சார் தான் செலக்ட் பண்ணார் இந்த இவர் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவருக்கு வந்து இந்த மாதிரி இலக்கிய பின்புலம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அது காலம் நகர்ந்து வருது பாருங்க. அதே அவர் சஜஸ்ட் பண்ணி நிறைய படங்களை நாங்கள் எடுத்துட்டு வந்து பார்த்தோம். அந்த எல்டிடி அந்த கால மாற்றம் சொல்றேன் நான். ஏன்னா இந்த படம் பார்த்தேன்னு சொல்றதுக்கு பயந்த ஒரு நிலைமை மாறி இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு உலகம் விரிஞ்சு கிடக்கு. எல்லாம் வந்து நெட்ல இருக்கு. அதை உள்வாங்கி நீங்க சினிமாவை நீங்க இது பண்ணணும், அதான் உண்மை. ஏன்னா நாங்களாம் ஒரு தடவை ஓடின படத்தை பார்த்து அப்படியே பேரை மட்டும் மாற்றி அப்படியே உள்ட்டா அடிச்சு அது டிஸ்கஷன் நான் பண்ணுவேன். ஆனா இப்போ அது காலம் மாறி வர்றதுனால
இந்த படங்கள் இருக்குங்களா இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாரும் இந்த கோடு மாதிரி போட்டு உலக படம்னு சொல்லிட்டு அந்த இறக போட்டு வராங்க. எல்லாம் மண்ட காயுது எல்லாத்துக்கும். ஆனா ரியல் கிளாசிக் பிலிம்ஸ் இவர் தான். இது வந்து அவ்வளவு வந்து டிஃப்ரெண்டான ஒரு எல்லா கதைகளும் இருந்தது. எல்லாமே கலந்த ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வந்து இப்போ வசதி இருக்கிறதுனால அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஸ்லோவா போக விட்டு அவன் வந்து கற்பனை பண்ணிக்கிறான். அது இதுதான் வந்து ஆர்ட் ஹவுஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உட்காந்து பார்க்க முடியல. ஆனா அது நீங்க சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பயங்கர ஒரு கான்டென்ட் ஓரியன்டா இருக்கும். அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் தான் இவர் வந்து நிறைய வந்து அதை வந்து பண்ணியிருக்காரு. இது படத்துல இதுல அவ்வளவு இருக்கு. இந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் செலியன்ட்ட என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுத்து ரொம்ப இதா இருக்கும். எனக்கு எழுதவே வராதுன்னு வச்சுங்களேன், அவர் அவ்வளோ அழகா எழுதுவார். எனக்கு வந்து கட்டளையில் கேட்டவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசதான் நான் கேட்பேன். நான் இந்த படங்கள் கூட நான் வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் வாசிக்க நான் கேட்பேன். ஒரு நாவல் படிக்கும்போது படிக்கும். ஏன்னா எங்க பாட்டி வந்து அவங்க நாவலை படிக்க சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால கேட்பாங்க. எனக்கு வந்து பொறுமை இருக்காது, நான் கேட்பேன். எல்லா இதையும் நான் வந்து கேட்டு தான் வந்து இது பண்ணேன். ஆனா அந்த எழுத்துங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் அவர் வந்து ஒளிப்பதிவாளராகவும் இல்லாம அடுத்து இயக்குனராகவும் தயாரிப்பாளரும் ஆகி இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இண்டிவிஜுவல் சினிமா எடுத்து அந்த செப்பரேஷன் டைரக்டர் அக்பர் அவரோட சந்திச்சு அவர்கிட்ட பாராட்டப்பட்டிருக்காருங்கிறது மிகப்பெரிய பெருமை. இந்த ஒரு சைக்கிளிஸ்ட் எடுத்த மக்பல் பஃப் என்னை கூட்டு போனாரு. அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆகி இது கமலாதேவி பக்கத்துல தான் இருக்காரு. அப்போ அவர் கேட்டாரு, இதுதான் காதல் படத்தை எடுத்தவரா அப்படி இப்படின்னு இவர் சொன்னார். இவர் கரெக்டாக சொன்னார். ஹவு மெனி ஷார்ட்ஸ் இன் யுவர் மூவின்னு கேட்டார். ஷார்ட்டா? அதான் ஹவு மெனி சீன்னு கேட்டா பரவாயில்ல, ஹவு மெனி ஷார்ட்ஸுங்கிற என்ன பதில் சொல்ல நம்பர் ஆஃப் அது சொல்ல நம்பர் ஆஃப் அப்படின்னாரு. அதான் சொன்னாரு. நான் பிரசாத் ஸ்டுடியோல தான் இருந்தாரு. இங்கே அங்கே நடந்தான் போவாங்க, அவங்க மனைவியோட இருந்தாங்க. அங்கே ஒரு பையன் வந்து அப்படி ஸ்மார்ட்டா அப்படி நின்று இருந்தான். இந்த கிரஸ்தாமி படத்துக்கு வரா மாதிரி ஒரு பையன். அவனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதான் படாம சொன்னாரு. நீ ஏன் கதைன்னு நம்ம போட்டு டிஸ்கஸ் பண்ணி கூத்தா இருக்கும். ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படியே கண்டு இதாயிரும், இல்லை விட சொன்னா உடனே அந்த டிஸ்கஷன் வந்து இதாயிடும். அப்போ மூத்த கதை அதை அசோசியேட் சொல்லுவார், நீ என்னாலே முடிச்சிடலாம் நினைச்சிருக்கியா? ஒரு வாரம் இழுக்கணும், மண்டை காயணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட நீ பெரிய அறிவு புதுசா உட்காரு, எங்களுக்கு பெரிய அந்த கேள்வி கேட்க. ஒரு இந்த கூட்டத்துக்குள்ள கதை பண்றது ஏன்னா வியாபாரத்துக்கான கதை பண்றதுதான் ரொம்ப கடினமான விஷயம். இப்பயும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால அவளை செலவழிச்சு அது பண்றாங்க. அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அந்த காசுல தான் இதே எடுத்தது, நல்ல படங்களே எடுத்தது. ஸோ அதுக்கு இல்லை, அது ரொம்ப கடினமானதுன்னு சொல்லுவாரேன். ஆனா இப்போ உலக படங்கள் எல்லாம் விரிஞ்சதுனால, எல்லாம் பார்வை உள்ள ஆனதுனால ஒவ்வொரு சீனும் நிப்பாட்டி பார்க்கறான். முந்தியெல்லாம் நிப்பாட்ட முடியாது, எந்திரிச்சு போக வேண்டியதான். படம் பிடிக்கலாம் எந்திரிச்சு போகணும். இப்போ ஸ்டாப் பண்றான் இல்லையா? அப்போ வந்து கண்டினியூட்டிலேருந்து எல்லாம் பார்க்கறான். அதனால ரொம்ப இந்த தடவை ரொம்ப நீங்க எவ்வளவுக்கு எளிதானதோ படம் எடுக்கிறது, அவ்வளோ அளவுக்கு அந்த கான்டென்ட்டை சொல்றதுங்கிறது ரொம்ப சவாலானது. அதுக்கு முக்கியம் இந்த மாதிரி உலக படங்களை பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்டேஜிங் என்ன, அந்த ஆக்டிங் என்ன, அதனுடைய எப்படி ஒளிப்பதிவு பண்ணுறான், என்ன மாதிரி ஸ்டேஜ் அது அந்த முடிச்சு அவுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பல படங்களை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக விளங்கும். அதனால இந்த புத்தகத்தை, இந்த பொக்கிஷத்தை நீங்கள் வந்து
ஒவ்வொருத்தரும் வாங்கி மிகச்சிறந்த ஒரு நீங்கள் பலனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கூடிய நன்றி.